ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ஸோ வீடியோக்கு எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ கமெண்ட்ஸில் வந்து நேற்று வந்து ஒருத்தர் ரொம்ப கேவலமாக ஒரு வார்த்தை போட்டு அனுப்பியிருந்தாங்க. நான் மக்கள்கிட்ட வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். நானும் மக்களில் ஒருத்தி தான், சரிங்களா? நான் ஒன்றும் ஸ்பெஷலாக வானத்துலேருந்தெல்லாம் வரல, சரியா? நான் ஒரு சாதாரண இல்லத்தரசி தான். ஸோ எனக்கான என் மைண்டில் என்ன தோணுதோ அதைத்தான் நான் வீடியோவாக நான் போடுறேன். பிக் பாஸை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், ஸோ அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து எப்படி வந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து புரிஞ்சுட்டு நான் வந்து வீடியோவாக நான் போடுறேன். ஸோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க கமெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரிலாம் போட வேண்டாம் நான் கையை கேட்டுக்கிறேன், சரிங்களா? ஸோ கமெண்ட்ஸ் வந்து கண்டஸ்டண்ட்டை பற்றி நம்ம பிக் பாஸை பற்றி நீங்கள் ஏதாவது கேளுங்க, நம்ம ரிப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேவையில்லாத வார்த்தையை வச்சு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணும்போது அது மனசு வந்து கொஞ்சம் பாதிப்பு அடைகிற மாதிரி இருக்குது, சரிங்களா? வலிக்குது மனசு. ஸோ நம்ம வந்து எல்லாரையும் மாதிரி தானே நம்ம வீடியோ போடுறோம். நம்ம வந்து ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் நம்ம பேச போகிறது இல்லைல்ல. அங்கே நடக்கிற விஷயத்த நம்ம இங்கே பேச போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரிலாம் வேர்டெலாம் யூஸ் பண்ணி கமெண்ட்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ மக்களுக்கே சப்போர்ட் பண்ணலைன்னா அது தமிழனுக்கே சப்போர்ட் பண்ணி இப்படி பேசுனீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? ஓகே, நோ ப்ராப்ளம். அவங்களோட மைண்ட் செட் அவ்வளோதான், சரிங்களா? அதை நம்ம ஒன்றும் இது பண்ண வேண்டாம். பரவாயில்ல கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம எப்பட்றாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பிக் பாஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம ஓவராலாக வந்து நம்ம இந்த நேற்று நடந்தது ப்ளஸ் இன்றைக்கி நடக்க போகிறது லைவில் போயிட்டுருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம பேசலாம். வீடியோ வந்து நான் நேற்றே கொஞ்சம் லென்த்தாக பேசிட்டேன், சாரி. இன்றைக்கி நான் வீடியோ சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஸோ நேற்று இந்த நாமினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸ்லேயே நிறையா போட்டிருப்பேன். ஸோ நிறைய பேரை 2 பேரை வந்து நாமினேஷன் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமடைய நாமினேஷன் வந்து ஜெஃப்ரியோடது தான். ஏன்னா ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யாவை நாமினேஷன் பண்ணது வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் இம்சை அரசி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க பட்டப்பேர் கூட. ஸோ சௌந்தர்யாவுக்கு தெரிஞ்ச இதை எப்படி வந்து எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வெளியில் தெரிஞ்சது நம்ம ஜெஃப்ரி தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பட்டப்பேர் கொடுத்து நம்மளை நாமினேஷன் பண்ணா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உண்மையிலேயே சௌந்தர்யா வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஸோ ஜாக்லின் வந்து எனக்கு அருண் தான் இதை கொடுத்துருப்பான்லாம் சொல்லி கரெக்டாக கெஸ் பண்ணாங்க. ஸோ இந்த நாமினேஷன் முடிவுகளை வச்சு 9 பேர் நாமினேஷன் வந்தாங்க. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த மிட் வீக் எவிக்ஷன் சொல்லி நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னா கண்டஸ்டன்ட் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா இந்த மிட் வீக் எவிக்ஷன் வந்து அப்படிங்கிறது நடக்குமாமா. ஸோ இது வந்து ஒரு 10வது வாரம் அப்படிங்கிறதுனால மேபி நாளைக்கு இல்லைனா நாளானைக்கு, அதாவது வெட்னஸ்டே இல்லைனா தேர்ஸ்டே வந்து இந்த மிட் வீக் எவிக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இது எந்த பேஸில் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்து கம்மியாக இருக்கிறவங்கள எடுக்க போகிறாங்களா, இல்லை வந்து அந்த வீட்டில் வந்து கண்டென்ட்டே கொடுக்காம போர் அடிக்கிற மாதிரி இருக்கிறவங்கள எடுக்க போகிறாங்களா, இல்லை தேவையில்லாத சேட்டைகளை பண்ணி சரியா வாக்குவாதம் நடந்து இந்த மாதிரி நபரை எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது வந்து இன்னும் வந்து அது கன்ஃபார்மாக தெரில. ஆனால் இந்த மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு 90% உண்மையான விஷயம் அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் மிட் வீக் எவிக்ஷன் நடக்குதா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா, ஜெஃப்ரியும் தீபக்கும் பேசுகிறாங்க. அப்போ ஜெஃப்ரி வந்து ஜாக்லின், சௌந்தர்யா, ரயானை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாரு. அது ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்க கூடியதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா நீங்களும் தான் அந்த கேங்கில் இருந்தீங்க, சரிங்களா? அவங்க கூடயே அந்த சௌந்தர்யா மடியில் படுத்துக்கிட்டு அவங்க தலையை கோத விட்டுக்கிட்டு, சரிங்களா, இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இப்போ வந்து அந்த கேங்கை பற்றி ஜெஃப்ரியை குறை சொல்கிறது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயந்தான். இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு நம்பிக்கை துரோகம். உண்மையிலே சௌந்தர்யா ஜாக்குக்கெலாம் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்படி ஒரு ஆளை நம்ம டீமில் வச்சுருந்தோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க தெரிஞ்சிச்சுன்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்ஷிகா விஷாலோட லவ் மேட்டர். ஸோ இவங்க வந்து லவ் பண்ணுறாங்களா பண்ணலையா, என்ன இலவோ என்ன கருமமோ ஒன்றுமே தெரியல. ஸோ விஷால் வந்து இங்கே வந்து எதுவுமே வேண்டாம், நம்ம வெளியில் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. தர்ஷிகா வந்து அவங்களால விட முடியல. நேற்றே பவித்ரா வந்து நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனாலும் தர்ஷிகா திருந்துற மாதிரி தெரியல, சரிங்களா?
ஆனால் விஷால் தான் போய் போய் வந்து அந்த பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தோணுது. நீ எனக்காக பண்ண, எனக்கு ஆக்சுவலாக அந்த பொண்ணை வந்து நீ இண்டிவிஜுவல் கேம் விளையாடாத, நீ எனக்காகவே இரு, எனக்காகவே எனக்கு சோறை விட்டு, எனக்கு காயமாயிட்டா மருந்து போட்டு விடு, இதுக்கு தான் நீ இந்த வீட்டில் இருக்கிறன்ற சொல்கிற மாதிரி தான் வருது. ஸோ விஷால் இஸ் ஒன் ஆஃப் த செல்ஃபிஷ் கேரக்டர். ஸோ அந்த பொண்ணை வச்சு இவர் கேம் நல்லா விளையாடுறாரு விஷால் ஒன்று. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸோ ஏதோ சவுண்டு கேட்டுச்சு கைஸ், அதனால தான் போய் என்னன்னு பார்த்தேன். ஸோ என்ன சவுண்டு அப்படிங்கிறது தெரியல. சரி, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், வீடியோ போட்டு முடிச்சுட்டு பார்த்துக்கிறேன். ஸோ இந்த விஷால் வந்து ஒரு செல்ஃபிஷாக ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த மிட் வீக் எவிக்ஷன் நீ வெயிட் பண்ணி பார்க்கலாம், யார் போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கான்வர்சேஷன் வந்து லைவில் நடந்திருக்கிறாங்க கைஸ். ஸோ அது என்ன அப்படின்னா, மஞ்சரி, சௌந்தர்யா, ரயான், ஜாக்லின், சரிங்களா, இன்னும் 2-3 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. அதாவது சாட்டர்டே சண்டே வந்து விஜய் சேதுபதி அருணை வந்து நீங்கள் என்னை முறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு. உடனே அவர் வந்து அந்த இடத்துல வந்து மக்கள்லாம் இருந்தங்காட்டி என்னன்னு தெரியல, இல்லைங்க சார் நான் அதெல்லாம் ஒன்றும் முறைக்கலை அப்படின்ட்டு இருப்பார். அப்போ வந்து ஜாக்லின்கிட்ட வந்து அந்த எபிசோடு அந்த சாட்டர்டே சண்டே முடிஞ்ச உடனே நைட்டு வந்து ஜாக்லின் கிட்ட சொல்லியிருக்காரு அருண். ஜாக்லின் கேட்டிருக்காங்க, நீ என்ன உண்மையிலே முறைச்சியா, ஏன் அப்படி உண்மையிலே முறைச்சியா இல்லை விளையாட்டுக்கு பண்ணியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே வந்து அருண் வந்து நான் உண்மையாக தான் முறைச்சேன் அப்படின்ட்டு இருக்காரு. சரிங்களா? அப்படியே ஜாக்லின்கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து அருண் வந்து ஒரு ஹோஸ்ட்டை முறைக்கிறது முதல் தப்பு. அவரோட வேலையைத்தானே பார்க்குறாரு. நீங்கள் வந்து கண்டஸ்டண்ட்டாக அவருக்கு பதில் சொல்கிறது உங்களோட கடமை. ஸோ முறைக்கிறது அது இயல்பு தான். அவர் வந்து உங்களை ரோஸ்ட் செய்கிறாரு, உங்களுக்கு கோவம் வருது, ஸோ அதை ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது இல்லைங்களா? ஸோ இடம், பொருள், ஏவல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, நீங்கள் அந்த இடத்துல பண்ணது பெரிய தப்பு. அதை வேறு உண்மைன்னு வேறு ஒத்துருக்கிறாரு. ஆமாம் நான் உண்மையாக தான் முறைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அருண் அவருக்கே அதான் தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி அவருக்கே அவர் ஆப்பு வச்சிட்டாரு. ஸோ வீட்டை வந்து அப்படி ஏதாவது இஷ்யூ ஆச்சு அப்படின்னா நான் வந்து கதவை திறக்க சொல்லு, நான் போயிடுறேன் அப்படிங்கிறாரு அருண். ஸோ இந்த மாதிரி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து இவங்க எல்லாத்திட்டையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சௌந்தர்யா வந்து இவர் இப்படிலாம் பேசினாரா, அப்படி கோவம் வந்து தான் நான் உண்மையாக முறைச்சேன்னு உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் இப்போ அங்கே போய் சொல்லிவிட்டு இங்கே வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்கிறாங்க. ஸோ அப்போ மஞ்சரி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அவர் அப்படித்தான் வீட்டில் வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் எல்லோரும் செய்யணும்னு நினைப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அருண் வந்து அவர் வாயாலே கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. சரிங்களா? சரி, இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்துச்சு, எல்லோரும் பார்த்தீங்களா என்ன தெரியல, நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு ப்ரோமோவே டபக்கு டப்பா அருணுக்கும் தீபக்குக்கும் சரியான சண்டை. நான் அதான் சொன்னேன் கைஸ், இந்த ஸ்கில்டு ஒர்க்கரு லேபர் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டு வருதுன்னு சொன்னேன்ல, அதில் தீபக்கும் வந்து கொஞ்சம் வார்த்தைகளை அதிகமாக விட்டுட்டாருன்னு தான் நம்ம சொல்லலாம். அதாவது லேபருக்கெலாம் இவ்வளோ தான் காஃபி டீ அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாராட்டுக்குது, அது தப்பு இல்லையா, அப்படி சொல்லியிருக்கக்கூடாது இல்லையா. அப்போ தீபக்கும் வாயை விட்டுட்டாரு, அவரும் வாயை விட்டுட்டாரு. நீங்கள் வந்து இவர் தீபக்கு ட்விஸ்டர்னு சொல்ல, இவர் வந்து ஜாக்சன் துறை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 2 பேருமே வார்த்தைகளை அதிகமாகவே விட்டுட்டாங்க. ஸோ டபக்கு டப்பா அருண் வந்து இதில் ரொம்பவே உடஞ்சிட்டாரு, போய் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டபக்கு டப்பா அருண் வந்து கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணுன்னு சொல்லி நினச்சிட்டாரு. இந்த சப்போஸ் என்னோட மைண்ட் செட்டில் நான் என்ன தோணுது அப்படின்னா, மிட் வீக் அதாவது டபக்கு டப்பா அருணுக்கு ஓட்டு இல்லையாமா, கம்மியாக தான் இருக்காராமா. ஸோ இந்த மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அருண் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா தர்ஷிகா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இந்த 2 பேர் தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு ஹோஸ்ட்டை பார்த்து நான் முறைச்சேன், உண்மையாக தான் நான் முறைச்சேன் அப்படின்னு சொல்கிறார். அது தப்பு தானே கைஸ். அவர் பெரிய ஹீரோ விஜய் சேதுபதி, சரிங்களா, அவங்க பார்த்து இவங்க முறைக்கக்கூடாது இல்லைங்களா, தப்பு தானே. ஸோ டபக்கு டப்பா அருண் வாயை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லது.
இந்த 2 நாளாகவே அவரோட கண்டென்ட் தான் ஓடிட்டு இருக்குது, ப்ரோமோலையும் சரி லைவ்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி. சரியா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்னி ஏதாவது இன்ட்ரெஸ்டாக இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸில் பார்க்கலாம். வீடியோ வந்து நான் நைட்டு போடுறேன், ஈவினிங் டைமில் நம்ம ஓவராலாக எல்லாத்தையும் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம். ஓகேவா? ஸோ மறக்காமல் நான் மக்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் கைஸ். சரிங்களா? ஒருத்தவங்களோட மனசு வலிக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.